ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, இளவரசு, ஷாரா இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெபியூட்டன் டேரக்டர் அருண் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராம்காம் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் அவர் வந்து இந்த யூடியூப்ல ஜம்கட்ல இருந்து வந்த ஒரு பர்சன். அதே மாதிரி லாஸ்ட்லியா அவங்க பிக் பாஸ் ஃபேம். ஸோ அப்படி இருக்கும்போது படத்துக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த பேரே நல்லா இருக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட தான். ப்ளஸ் இந்த ட்ரைலர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆர்வத்தோட தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் அவர் வந்து ஒரு காலேஜ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்காரு இன்ஜினியரிங்ல. அதே மாதிரி இவங்க லாஸ்ட்லியா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க மேலே ஒன் சைடாக காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாரு. அப்போ அவங்க வந்து ஒத்துக்கல. ஒரு நாள் சூசைட் அட்டம் பண்ண போயிட்டு அங்கேருந்து சொல்றாரு, இன்னும் 4 வருஷம் இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி லைஃப்ல வந்து காட்டுறேன் பாரு, நான் படிச்சு முடிச்சுட்டு நான் எந்த மாதிரி செட்டில் ஆகி உன்னோட ஒரு அழகான ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு சபதம் விடுறாரு காலேஜ் டேஸ்லயே லாஸ்ட்லயே இருக்கு ஹரிபாஸ்கர். ஆனா அந்த 4 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஏதோ தெரியல, அந்த ஒரு காலத்தோட கட்டாயம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்காக லாஸ்ட்லயே வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங்கா போறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து லாஸ்ட்லியாவை லவ் பண்ண வச்சாரா இல்லையா, இல்லை லாஸ்ட்லியா இவரை லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கமர்ஷியல் ஒரு சிம்பிள் பிளாட் தான் அந்த படத்தோட கதை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வாங்கியிருக்காரு. லைக் அந்த ஒரு சிங்கிள் ஃபார் லைஃப் மெயினாக அந்த ஒரு 90s கிட்ஸ்லாம் எப்படி லவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் ப்ளஸ் அந்த ஒரு இந்த ஒரு எமோஷன் சீனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஃபன்னாக ஒரு சீனாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் ஹியூமராக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் சரி. அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக நடிச்ச மாதிரி தெரியல, ஒரு 4 படம் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ல ஹீரோவா நடிச்ச மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல வந்து அவரோட ஒவ்வொரு வே ஆஃப் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே பிரமாதமா இருந்தது. நிறைய இடங்கள்ல அவர் வந்து ரசிச்சு பார்த்தோம் அவரோட ஆக்டிங்க. அவ்வளோ நேச்சுரலாகவும் அட் சேம் டைம் காமெடியா இருக்கட்டும், ஹியூமரா இருக்கட்டும். படம் ஃபுல்லாமே மோஸ்டா ஹியூமர் தான். 2-3 இடத்துல தான் ஒரு எமோஷன்ஸ் அதுக்கான வேரியேஷன் காட்டுறது பிரமாதமா. ஃபர்ஸ்ட் படமே செமையா பண்ணியிருக்காரு ஹீரோவா. உண்மையில அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு படம் இவ்வளவு பயங்கரமா ஒரு யூடியூப்ல இருந்து வந்த ஒரு ஸ்டாருக்கு ஒரு ஹீரோவா படம் இந்த மாதிரி படம் அமையுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு பிரமாதமா ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் இந்த கதைக்கு அவர் அவ்வளவு சூட்டபிளா நீட்டா அவரோட ஆக்டிங்கை போட்டு கொட்டியிருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா அவர் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அவருக்கு வரும். அவரும் ஹீரோவா தமிழ் சினிமா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப தமிழ் சினிமா ஹீரோக்கள் தட்டுப்பாடு இருக்கு. எல்லாம் பெரிய ஃபேம் ஸ்டார் தேடி தான் போறாங்க. இந்த மாதிரி ஒரு மிடில் ஹீரோஸ் யாரும் வர மாட்டாங்க. பட் அவர் ஜம்ப்ஸ் கட்லயே பயங்கரமா நடிப்பாரு. அதுல ஒரு பெரிய இம்ப்ரெஷன் நான் அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா சினிமாக்குள்ள போவாருன்றது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடி எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நிறைய படங்கள் வந்து பண்ணலாம். அது மாதிரி லாஸ்ட்லியா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல். அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் ரொம்ப சூப்பரா கையாண்டிருக்காங்க. படம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான் வந்து. பிளஸ் லைட்டா ஒரு அப்படி ஒரு செட்டில்டா ஒரு மாதிரி நடிக்கணும். ரொம்ப அந்த அளவுக்கு ஜாலியா இல்லாம ஒரு மாதிரியா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க படத்துல. சூப்பரா இருந்தது அவங்க கேரக்டர். திடீர்னு நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது அந்த லவ் டுடே படத்துல வர இவானா கேரக்டர் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்லயே. அது மாதிரி இளவரசு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு ஹரிபாஸ்கருக்கு செம பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து ஒரு பஸ் டிரைவரா இந்த ரோல் ஆக்சுவலா அந்த படத்துல பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹரிபாஸ்கருக்கு அப்பாவா ஒரு ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. அது சேர்த்து பையன் மேல பாஸ் ஆகிறதால பையனை அடிச்சு திட்டுறதே ஒரு குழப்பம் வச்சுட்டு இருக்காரு. மெயினா ஒரு 90s கிட்ஸோட ஒரு அப்பா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அவர் அது உமா ராமச்சந்திரன் அவங்க தான் அந்த படத்துல வந்து ஹரிபாஸ்கருக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மெயினா நிறைய படங்கள்ல பழக்கப்பட்ட ஒரு அம்மா தான். ஒரு 90s கிட்ஸ்க்கு ஒரு அம்மா வந்து எவ்வளவு பாசமா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவங்க ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஷாரா அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹரிபாஸ்கருக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. படம் பூரா நிறைய சீன்ஸ் அவர் தான் ஸ்கிரீன் ஆக்குபை பண்றாரு இவரு கூட. ஸோ நல்லா அந்த அவரோட கேரக்டர் ஓரளவு பெருசா ஒரு கேரக்டர் எதுவும் காமெடி அந்த மாதிரியான சீன்ஸ் எதுவும் கூட ஓரளவு படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா அந்த ரோல் கொடுக்க முடியுமோ ரொம்ப நல்லா நீட்டா கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராயன் அவர் இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு பாய் பெஸ்டி மாதிரி. அவர் வந்து லாஸ்ட்லியா இருக்க அந்த ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு லவ்வரா வராரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஓஷோ வெங்கட் அவரோட மியூசிக் படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிரமாதமா இருந்தது. நிறைய இடங்கள் வந்து அவ்வளவு மென்மையாவும் அவ்வளவு பிரீசியாவும் போட்டிருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்கை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவா இல்லை. ஒரு லவ் சாங் ஒன்று இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி லவ் பிரேக்கான ஒரு சாங். அது சூப்பரா இருந்தது படத்துல. மற்றபடி பெருசாக சாங்ஸ் எதாவது வந்து அட்ராக்டிவ். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை குலத்துங்க வர்மன் அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. ஒரு ஃப்ரேமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா ரிச் அண்ட் கலர்ஃபுல்லா அந்த டிஐ ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. சுத்தி ரொம்ப நல்லா நீட்டாவும் எடுத்திருந்தாரு. சூப்பரா அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே வருது. அதே மாதிரி வந்து ராமசுப்புவோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. கட்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு கமர்ஷியல் கட்ஸ் தான் படத்துல. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது. நமக்கு அந்த தேட்டர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி லெந்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவரோட எடிட்டிங்ல. அதே மாதிரி டேரக்டர் அஸ்வின் ரவிச்சந்திரன் ஒரு டெபியூட்டன் டேரக்டர்.
ஒரு நல்ல ஒரு பழைய கமர்ஷியல் கதையை கைக்குள்ள எடுத்துக்கிறாரு. இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு லவ் டுடே படம் கூட லைட்டா அந்த ஒரு சாயல் இருக்கும். ஆனா இது வந்து நிறைய கமர்ஷியல் படத்துக்கான ஒரு கதை தான். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட் தான். இதுல அவர் வந்து எடுத்துட்ட கதை. இது வந்து லைட்டா சொதப்பினா கூட இந்த படம் வந்து காலியாயிடும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. மெயினா ரைட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி படங்கள் சக்சஸ் ஆகும். அதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செம்மையா எழுதியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எமோஷனல் சீனா இருக்கட்டும், காமெடி சீனா இருக்கட்டும், பிளஸ் அந்த ஒரு காலேஜ் டேஸ் போர்ஷன், அதுக்கப்புறம் அவர் அந்த ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கிற விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப பிரமாதமா அந்த ரைட்டிங்ல அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ், அது யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் படங்கள்ல ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான். அதுக்கான ரீசன் அதெல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிளா இருந்தது. இப்போ இருக்க இந்த ஒரு ஜெட் கிட்ஸ் வந்து எப்படிலாம் லவ் பண்றாங்க, 2K கிட்ஸ் எப்படிலாம் லவ் பண்றாங்க, எந்த மாதிரியான இதுல இருக்காங்க, இப்போ கல்ச்சர் இப்படி இருக்கு, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. இது ஆக்சுவலா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தது தான். அப்படி இருந்து இதுல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நார்மலா தான் படுது. அந்த அளவுக்கு என்ன ரொம்ப சொன்னதே சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி படம். ஏன்னா அதுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப எப்பயுமே இந்த மாதிரியான படங்கள் ஒரு பழைய கதையை எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம எமோஷன்ஸ் ஸ்கிரீன் பிளேல கேரி அவுட் பண்ணா மட்டும்தான் அந்த படம் ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 1000 படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு அப்படி எமோஷனை கேரி அவுட் பண்ணாரு. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த ஹரிபாஸ்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அவரோட ஃபீலிங் என்னன்றது தெரியும். மெயினா ஒரு 90s கிட்ஸாவோ பசங்களாவோ பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அவரும் அது பேசுற ஒரு டைலாக்ஸும் சரி, டுவர்ட்ஸ் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவரோட தங்கச்சிக்கும் சிமிலரா ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா தங்கச்சி ஒரு பையன் லவ் பண்றன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருப்பான். இங்க ஹரிபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லயே லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அந்த விஷயம் கனெக்ட் பண்ற ஒரு சீன் அவரும் ஒரு தங்கச்சி மட்டுமா இல்லை பேசுற ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் ஃப்ரெஷ் அண்ட் புதுசாவே இருந்தது. ஒரு சில சீன்ஸ் யூஸ்வலா இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரைட்டிங் அவர்கிட்ட பொறுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்மே சரி. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் படம் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தா கிறிஸ்பியா பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனே எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மட்டும் பார்த்துட்டு போய் சிம்பிளா உட்காந்து பார்த்தேன். ஒரு நீட்டான ஒரு படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போய் ஜாலியா பார்க்கலாம். ஒரு லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு செம படம் பார்த்த ஒரு ஃபீல் இது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். பட் இந்த படத்துக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வந்து இது பசங்க கிட்ட இந்த ஒரு எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஒரு 90s கிட்ஸோ ஒரு 2K கிட்ஸோ ஒரு சிங்கிள் ஒரு சூப் பாய்ஸோ இந்த மாதிரி லவ்வர் பாய்ஸோ யாராலும் உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இதுல நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளவு எமோஷன்ஸாகவும் இருக்கும். ரொம்ப பிளஸ் கலந்து நல்ல ஒரு காமெடி பேக்கேஜா இருக்கும். ஹரிபாஸ்கர் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு இந்த படம் அவரோட முதல் படமே ஒரு கெரியர்ல ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். மெயினா இந்த படத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் போய் சப்போர்ட் பண்ணா ஒரு பெரிய ஹிட் ஆகலாம் படம். ஏன்னா ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பா ஹரிபாஸ்கருக்காக இந்த யூடியூப் அதிகமா பார்க்குறது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் போய் பார்ப்பாங்க. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். அவர் வந்து இதுக்கு அடுத்து நல்ல படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இப்போ வந்து டிவில இருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். நிறைய நல்ல படங்கள் ஹிட் கொடுத்துட்டே வராரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோ ஆறா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து வந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டிவியோட எங்கேயும் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. வந்து சினிமாக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலே யூடியூப் அப்படின்ற மாதிரி ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கு. அதனால இவர் கண்டிப்பா இன்னும் நிறைய நல்ல படங்கள் நடிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய உயரத்துக்கு அவர் போகணும் தான் ஆசைப்படுறாரு ஹரிபாஸ்கர். பயங்கரமான ஒரு ஒன் மேன் ஷோ அவர். அது மாதிரி டேரக்டர் அருண் ரவிச்சந்திரன் மிரட்டிட்டாரு. ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்தை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குமோ அந்த அளவுக்கு ரைட்டிங்ல செம்மையா கொடுத்திருந்தாரு. அந்த படத்தோட மைனஸா சொன்ன ஒரே விஷயம் அந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் மட்டும்தான். அது கூட நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செலுத்து தட்டுற மாதிரி இருக்காது. படம் ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு பேக்கேஜா தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், சரி என்னதான் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு அந்த சின்ன சின்ன கியூரியாசிட்டி அந்த ரைட்டிங்ல அதுல இருந்தது. பிரமாதமா அந்த டேரக்டருக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு கெரியர் இருக்கு ஃபியூச்சர்ல. இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா இது இந்த குடும்பஸ்தானுக்கு அப்புறம் இந்த படம் தான் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி படம். இந்த வருஷம் ஜனவரி இந்த வருஷம் 2025ல ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படம். ஸோ இப்படி இருக்குன்றது எதிர்பார்க்கவே இல்லை. பட் பிரமாதமான ஒரு படம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு படம்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.